இவ்வளவு நாள் உங்க ஊரோட பேரை நீங்க தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஊர்களின் பெயர் மருவி இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த மருவிய பெயரின் உண்மையான ஊர் பெயர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? புளியங்காடு தான் இன்னைக்கு திண்டிவனமா இருக்கு, சேலம் இன்னைக்கு சேலமா இருக்கு, தகடூர் தருமபுரி ஆயிடுச்சு, திருமறைக்காடு வேதாரண்யம் ஆயிடுச்சு, திண்டீஸ்வரம் திண்டுக்கல் ஆயிடுச்சு, திரு ஆவினன்குடி இன்னைக்கு பழனி என்று அழைக்கப்படுது, திருச்சீரலைவா இன்னைக்கு திருச்செந்தூரா இருக்கு, தில்லை சிதம்பரமா இருக்கு, நாலுக்கோட்டை சிவகங்கையா இருக்கு, ஆரைக்கல் நாமக்கல் ஆயிருக்கு, செங்கழநீர்பட்டு இன்னைக்கு செங்கல்பட்டா இருக்கு, தர்மபுரம் இன்னைக்கு தாம்பரமா இருக்கு, உகுநீர்க்கல் இன்னைக்கு ஒகேனக்கல் என்று அழைக்கப்படுது, குடியேற்றம் குடியாத்தமா இருக்கு, காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் என்று அழைக்கப்படுது, சோழன் உவந்தான்ங்கிற ஊரை தான் இன்னைக்கு சோழ வந்தான் அழைக்கிறோம், திருமயிலைய மயிலாப்பூர்னு அழைக்கிறோம், குளிர் தண்டலை அப்படிங்கிறத இன்னைக்கு குளித்தலைன்னு சொல்றோம், ஆறுக்காடு ஆற்காடானது, ஏரிக்காடு ஏற்காடானது, ஈரோடா இருக்கு, கரூர் கரூரா இருக்கு, குன்றூர் குன்னூரா இருக்கு, குடந்தை கும்பகோணமா இருக்கு, கோவன்புத்தூர் தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்னு அழைக்கப்படுது. பேர்ல நமக்கு தெரியும், வெற்றிலை குன்று தான் இன்னைக்கு வத்தலக்கோட்டை அழைக்கப்படுது, ஒத்தைக்கால் மண்டபம் தான் உதகை மண்டலம்னு மாறி இன்னைக்கு ஊட்டி அழைக்கப்படுது, இகனைப்பாக்கம் தான் நத்தம் அழைக்கப்படுது, இடைப்பாடி தான் நம்ம எடப்பாடின்னு சொல்றோம். கொஞ்சம் பெரிய பேரான திருக்கொடி மாட செங்குன்றூர் அப்படிங்கிற பேரை திருச்செங்கோடு அழைக்கிறோம். தணிகை திருத்தணியா இருக்கு, ஆட்டிடையன்பட்டி ஆட்டையம்பட்டியா இருக்கு, முதுக்குன்றம் விருதாச்சலமா இருக்கு, புலிக்காடு பழவேற்காடா இருக்கு, பல்லவன் தாங்கல் இன்னைக்கு பழவன் தாங்கலா இருக்கு, பல்லாவரம் பல்லவபுரமா இருக்கு, மாமல்லபுரம் மகாபலிபுரமா இருக்கு. அப்புறம் இது உங்களுக்கான கேள்வி, இன்றைய பொள்ளாச்சியின் பழைய பெயர் என்ன? அதை நீங்க தான் காமெண்ட்ல சொல்லணும். ஒவ்வொருத்தருடைய காமெண்ட்டை கண்டிப்பா நான் படிப்பேன். இந்த காணொலியை பாக்குற நீங்க எந்த ஊருங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களுடைய ஊர்க்காரங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து உங்களுடைய ஊரின் பழைய பெயரை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க.